அண்ணாமலை குடும்பத்தோட போஸ்ட் நாங்க பார்க்கும்போது லைக் உங்களோட தங்கச்சி கல்யாண மேடையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு அண்ட் பின்னாடி நீங்க எல்லாம் வந்து ஃபேமிலியா நிக்கிற மாதிரி இருக்கு அண்ட் உங்களோட பேர் வந்து வேற யாரும் ஒரு பொண்ணு கூட நிக்கிற மாதிரி இருக்கே அண்ட் அது இப்ப நம்ம பார்க்கும்போது என்ன என்ன வந்து பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு சோ அதுல ஏதாவது நீங்க லைக் வில்லத்தனமான விஷயங்கள் பண்ண போறீங்களா இல்ல என்ன மாதிரி? எனக்கு வந்து இந்த பையன் அந்த பையன் இவன் வேணும் அவன் இது எதுவுமே கிடையாது. வான்மதிக்கு பணம் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், இவ்வளவுதான் வான்மதிக்கு. அது யாரா இருந்தாலும் அவளுக்கு கவலையே கிடையாது. அப்படியான ஒரு கேரக்டர் தான். இங்க வந்து ஒரு ஆள் மேல ஆசைப்பட்டு அவனுக்காக ஃபால் ஆகுறது, இவங்களுக்காக ஃபால் ஆகுறது அதெல்லாம் இல்ல. அவளுக்கு அவ விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். அது நாட் அபவுட் த பர்சன், இந்த ஃபேமிலி எதுவுமே இல்ல. அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அதுக்கு யார் அவ யூஸ் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாமே பண்ணிப்பா. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். இதுக்கு மேல டீடைலா நல்ல சீன் சொல்ல முடியாது. சோ அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நைஸ். அகைன் வந்து அட்டையர் வைஸும் சரி, லுக் வைஸும் சரி, ஒரு எப்படி சொல்றது, எக்ஸ்ட்ரா டோன், ஒரு ஒரு அழகான பொலிவான ஒரு தீபிகாவை எங்களால வந்து பார்க்க முடியுது. ஒரு அழகான எப்படி சொல்றது, முக மலர்ச்சியும் எங்களால வந்து பார்க்க முடியுது. வில்லி வந்து இவ்ளோ அழகா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஸ்மைலிங் ஃபேஸோட வந்து பாக்குறது அண்ட் இவ்ளோ அழகா அவங்களை வந்து கேரி பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு 2 கேட்டகரியில வந்து உங்களை நாங்க பாக்குறோம் இல்லையா? எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் ஆனீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் இப்ப ப்ரமோல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்க மாட்டேன். நல்ல பெரிய பொட்டு, நல்ல கண்ணு, ஹேர் எல்லாம் அப்படி இருக்கும். சோ அதுதான் நம்ம டிப்பிக்கலா ஒரு வில்லினாலே லுக்ல ஒரு வில்லி இப்படி பார்த்தாலே இந்த என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருந்தது. எனக்கும் அப்படிதான் இருந்தது ப்ரமோ ஷூட் அப்போ நான் அந்த லுக்ஸ் எல்லாம் பண்றப்போ. அதுக்கப்புறம் நான் வந்து யோசிக்கிறப்போதான் ஹீரோயினுக்கும் நானும் அக்கா தங்கச்சி. சோ அந்த ஒரு இதுதான். அண்ட் எவ்ரி டைம் நான் அவளை விட பெட்டரா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வில்லின்றதுனால நான் ஒஸ்டா நான் அப்படி ஒண்ணு மேக்கப் இப்படி எல்லாம் இல்ல. இந்த டைம்ல இந்த ஜெனரேஷன்ல எப்படி இருப்பாங்களோ அதுல நான் என்ன அழகா காட்டிக்கிறதுக்கு நான் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம். நீ ட்ரெடிஷ்னலா ஒண்ணு பண்றியா, நான் உன்னை விட ட்ரெடிஷ்னலா பயங்கரமா பண்ணுவேன். அப்படிதான் இருக்க முடியும். நான் மாடர்ன் அப்படின்லாம் இல்ல. நீ என்ன பண்ணாலும் உன்னை விட நான் பெட்டர், அப்படியான ஒரு கேரக்டர் தான். சோ நம்ம நல்லா ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். நீ சிரிக்கிறியா, நீ அழகா சிரி, ஆட்டிடியூட்ல தான் இருக்கு இல்லையா. நான் நெகட்டிவ் அப்படின்றதுக்காக நான் மேக்கப்ல, ட்ரெஸ்ல, நான் போடுற ஜுவல்ஸ்ல நான் காட்ட முடியும். அஃப்கோர்ஸ் நான் பேஜ்ல தான் காட்ட முடியும், நான் பெர்ஃபார்ம் பண்றதுல தான் காட்ட முடியும். அது கொஞ்சம் நம்ம பண்ணிட்டாலே எவ்வளவு நம்ம அழகா ப்ரெசென்ட் பண்ணாலும் எப்படி பேசுறா பாரு இவ அப்படின்னு வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. சோ அதுதான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்றேன். வில்லினாலும் அழகா என்ன நான் அழகா காட்டிக்கிறேன்ப்பா அப்படின்றது.